Hi, my dear aspirants. TNUSRB 2020 SI Previous Year Question Part 2 வீடியோ இது. First question. புரதங்களை நீரால் பகுத்தால் டேஸ் கிடைக்கிறது. ஆப்ஷன் சி அமினோ அமிலங்கள். Next question. உயிருள்ள ஒரு தாவர செல் முழு தாவரமாக உருவாக்கும் திறன் கீழ்கண்டவாறு அழைக்கப்படுகிறது. ஒரு உயிருள்ள தாவர செல்லை ஒரு முழு தாவர செல்னா ஒரு முழு செடியாக மாறுதுன்னா அது எப்படி இருக்கும்? முழுமையான திறனை பெற்றிருக்கும். ஆப்ஷன் டி முழு திறன் பெற்றுள்ளமை. நெக்ஸ்ட் கொஷின். நீள்பகல் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு, அதாவது நீண்ட கால பயிர் அப்படின்னா ஆப்ஷன் டி கோதுமை. குறுகிய கால பயிருக்கு புகையிலை. நெக்ஸ்ட் கொஷின். மரபு வரைபடத்தின் அலகு டேஸ் எனப்படும். ஆப்ஷன் ஏ மார்கன். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா டிஎன்ஏவில் குரோமோசோம்களின் பங்கு என்னவா இருக்குது அப்படின்னு டிஹெச் மோர்கன் தான் இதை விளக்கியிருக்காரு. அதனால் அவர் சிறப்பிற்கு வகையில் மரபு வரைபடத்தின் அழகாக மார்கன்ற ஒரு அளவீடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின். மாலைக்கண் நோய் எதன் குறைபாட்டினால் ஏற்படுகிறது? வைட்டமின் ஏ. இதனுடைய அறிவியல் பெயர் ரெட்டினால். மாலைக்கண் நோய்க்கு இன்னொரு நேம் இருக்குது, நிக்டலோபியா. வைட்டமின் ஏ குறைபாடுனா இன்னொரு நோயும் உண்டு, சீரோப்தால்மியா. அது தோல் நோய். மற்ற ஆப்ஷன்லையும் பார்க்கலாம். ஆப்ஷன் பி விட்டமின் டி. இது கால்சிஃபெரல்னு சொல்லுவாங்க சயின்ஸில். இது ஏற்படுத்துகிற நோய் ரிக்கட்ஸ். அடுத்த ஆப்ஷன் சி பார்க்கலாம், விட்டமின் இ. இதோடைய சயின்ஸ் நேம் டோகோ கால்சிஃபெரால். இது ஏற்படுத்துகிற நோய் எலிகளில் மலட்டுத்தன்மை ஏற்படுத்தும். அடுத்து ஆப்ஷன் டி விட்டமின் கே. இதுக்கு சயின்ஸ் நேம் எதுவும் கிடையாது, ஆனால் இது ஏற்படுத்துகிற நோய் ரத்தம் உரியாமை. நெக்ஸ்ட் கொஷின்ஸ். மனிதனில் காலரா நோயை தோற்றுவிக்கும் தொற்றுயிரி. ஆப்ஷன் டி விப்ரியோ காலரே. இதிலே காலரேன்னு வந்துடுது, அதுலேயே காலரான்னு வந்துடுது. அடுத்து இன்னொரு ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ சால்மோனா டைஃபி. இது ஏற்படுத்துகிற நோய் டைஃபாய்டு. அடுத்த கொஷின். ஆஸ்டியோஸ்க்ளீரைடு காணப்படும் பகுதி. ஆப்ஷன் ஏ பட்டாணியின் விதையுறை. அதாவது ஸ்க்ளீரைடுனாவே விதையுறை தான் ஒரு பொருள். நெக்ஸ்ட் கொஷின். மூளையின் பார்வை பகுதி எது? பிடரி கதப்பு, அதாவது பின் கதப்புன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின். கீழ்கண்டவற்றுள் எந்த ஹார்மோன் நமது உடலின் நீரை நிறுத்திக் கொள்வதில் ஈடுபட்டுள்ளது? ஆப்ஷன் பி வாசோபிரசின். நெக்ஸ்ட் கொஷின். எந்த பிளாஸ்மோடியத்தால் கருநீர் காய்ச்சல் ஏற்படுகிறது? ஆப்ஷன் பி பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபெரம். இந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபெரம் நமக்கு வந்தால் ஒன்லி டெத்து தான். நெக்ஸ்ட் கொஷின். மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்? ஆப்ஷன்ஸ் டி பிருகத்ரகதன். நெக்ஸ்ட் கொஷின். லாக் பாக்ஷா என அழைக்கப்படுவர் யார்? குத்புதீன் ஐபக். இவர் தான் அடிமை வம்சத்தை தோற்றுவிச்சார். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி இல்துமிஷ். இவர் அடிமைன்னு சொல்லுவாங்க இவரை. நெக்ஸ்ட் கொஷின். மகதத்தின் தலைநகரம். ஆப்ஷன் ஏ ராஜ்கிருகம். நெக்ஸ்ட் கொஷின். ஐந்துலக வகைப்பாட்டை முன்மொழிந்தவர். ஆப்ஷன் பி ஆர்எச் விட்டேக்கர். நெக்ஸ்ட் கொஷின். கோஹினூர் வைரத்தை எடுத்து சென்றவர் யார்? ஆப்ஷன் பி நாதிர் ஷா. இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. கோஹினூர் வைரத்தை நாதாரி எடுத்துகிட்டு போயிட்டான். நாதாரினா நாதிர் ஷா, கோஹினூர்னா கோஹினூர் வைரம். நெக்ஸ்ட் கொஷின். இந்திய பணியாளர் சங்கத்தின் தலைமையகம். ஆப்ஷன் ஏ பூனா. கொஷின். சாகர் என்ற விருது பெயரை கொண்டவர். ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர். இதுக்கு சின்ன ஷார்ட்கட் ஒன்று இருக்குது.
இரண்டாவதாக வந்ததுனால சந்திரன் சாகுறான். இரண்டாவதாகனா இரண்டாம் சந்திரனா சந்திரகுப்தர், சாகுறானா சாகரி. நெக்ஸ்ட் கொஷின். வேலூர் மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி, ஆம்பூர், ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் நூற்றுக்கணக்கான டேஸ் தொழிற்சாலைகள் உள்ளன. ஆப்ஷன் ஏ தோல் பதனிடுதல். நெக்ஸ்ட் கொஷின். பிரேசிலுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையே உள்ள பிரச்சனைக்குரிய ஆறு லா பிளாட்டா. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின். ஆங்கில கால்வாய் நதியில் செல்லும் கடலடி குடைவு வழி ரயில் போக்குவரத்து இணைக்கும் இரண்டு நகரங்கள் டேஷ் மற்றும் டேஷ். ஆப்ஷன் ஏ பாரிஸ் மற்றும் லண்டன். நெக்ஸ்ட் கொஷின். இரண்டாம் புலிகேசி டேஷ் ஆற்றங்கரையில் ஹர்ஷவர்தனை தோற்கடித்தார். ஆப்ஷன் பி நர்மதை ஆற்றங்கரையில். நெக்ஸ்ட் கொஷின். கலிங்க போர் எப்போது நடைபெற்றது? பொது ஆண்டுக்கு முன்பு 261.